ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான ஈஸி ரெசிப்பியாக நம்ம பார்க்க போகிறது ராகியில் ஆப்பம். இந்த ராகி ஆப்பத்துக்கு நான் ஒரு உலக்கு ராகி எடுத்துருக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு உலக்கு அளவுக்கு நான் ராகி எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே அந்த கோபுரமாக அளவுக்கு உளுந்து எடுத்தால் போதும். 2 வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிடுங்க. நான் இந்த ராகியில் டஸ்ட்லாம் இல்லாதனால அப்படியே களைஞ்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சத்து நிறைந்தது. இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. பாருங்கள், இது அப்படியே ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம எப்படி பச்சரிசியில் ராகி ஆப்பி செய்யணும் அதே மாதிரி. அப்புறமா நம்ம கிரைண்டர் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு நல்ல நைஸாக அரைச்சாச்சு. இது நம்ம உப்பு சேர்க்காமல் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 7-8 மணி நேரம் நைட்டு நான் ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த மாவு கரெக்டான ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு, அதாவது புளிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம இது தேங்காய் பாலோடு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இனிப்புக்கு நான் கருப்பட்டி பாவு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 தடவை இந்த மாதிரி பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுங்க. இந்த ராகியில் ரொம்ப நார்ச்சத்து இருக்குது, அதனால் நம்ம அடிக்கடி சேர்க்கணும். அந்த பச்சரிசியில் செய்கிற ஆப்பத்துக்கு மாறாக இந்த ராகியில் ரொம்பவே சுவை நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த தேங்காய் பால் நல்ல சுவையாக இருக்கும். அதனால் சிலருக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம். பாருங்கள், அதை அரைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது சீனி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ராகி அளவுக்கு 10 ஆப்பம் வந்தது. உங்களுக்கு எவ்வளோ ஆப்பம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது 1/4 படி சொல்லுவாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ரெசிபி. அப்புறம் இதில் ஒரு கெட்ட கொழுப்பு எதுவுமே கிடையாது. தேங்காய் பால் மிகவும் நல்ல கொழுப்பு. அதனால் நீங்கள் தாராளமாக அடிக்கடி இதை நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 தடவை மட்டும் பிழிஞ்சு எடுத்தால் போதுங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தேங்காய் பால் சுவையாக இருக்காது. ஸோ கொஞ்சமாக 2 தடவை தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம அரைச்சி எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலை இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகியோட தேங்காய் பால் கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்போது சுவை ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு ஈஸியான ஒரு ஹெல்தி டயட்டு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு டின்னர் ரெசிபியாக வச்சுக்கலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பாலை இது 3ஆவது தடவை எடுத்தது. இந்த தேங்காய் பாலை நம்ம அரைச்சி வச்ச மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பம் ஊற்றுற
கன்சிஸ்டன்சிக்கு அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவு வந்து கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து இந்த ராகி ஆப்பத்தோட இந்த கருப்பட்டி சேர்க்கும்போது இது வந்து முக்கியமாக பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த பிசிஓடி பிரச்சனைலாம் இப்போ நிறைய வருதுங்களா, அந்த கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனையெல்லாம் வரவே வராது. இப்போ பிள்ளைங்களுக்கு எதை எடுத்தாலும் இந்த பிரச்சனை வர்றதுனால அது வந்து கண்டிப்பாக வராது. இந்த தேங்காய் பால்லையும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம உடம்பு உள்ள வயிற்று புண்ணு வந்து ஆற்றும். இப்போ பாருங்கள், இதை நான் கருப்பட்டி வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நான் 3 அந்த குழிக்கரண்டி வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி கருப்பட்டி பால் கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் தண்ணியாக இருக்கிறதுனால இதுவும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கருப்பட்டி பால் வந்து அந்த உள்ள கருப்பட்டி நம்ம சேர்த்துக்க கருப்பட்டி கரைஞ்சால் போதும். அந்தளவுக்கு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அடியில் கல் மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து நீக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்பமாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பாருங்கள், இப்போ தேங்காய் பாலும் கருப்பட்டி பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றலாம். இந்த மாதிரி ஆப்பச்சட்டி இருந்தால் ஆப்பச்சட்டியில் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு கனமான இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா, இது நம்ம வானொலி கனமானதாக இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி இந்த மாதிரி மூடி வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அதாவது எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, ஆனால் நல்ல ஒரு ஈஸியாக வந்து எடுக்க வருது. நீங்கள் வந்து வேறு வடைச்சட்டியாக இருந்து, அதாவது வானொலியாக இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் லேசாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தாலே நல்லா ஆசையாக இருக்குது. இது நம்ம எடுத்து சுட சுட வந்துட்டு தேங்காய் பாலோட கருப்பட்டி பாகு மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு ஆப்பம் ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.